Now I request our Max Professor Dr. G. Balaji sir to share a few thoughts with us. அவையில் உள்ள சான்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி சேர்மன், சேர்பர்சன் அனைவருக்கும் எனது கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து நான் தகப்பன் சாமின்னு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன்னாக்கா என்னுடைய மாணவன் எனக்கு பிரின்ஸ்பாலாக இருக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் யாரும் இல்லை, இந்த கல்லூரியின் முதல்வர், தங்கவேல் பொறியியலின் முதல்வர் வெங்கடேசன் அவர்கள். டாக்டர் வெங்கடேசன். சார், ஆமாம், நான் தான் ஃபஸ்ட். நான் இங்கே முக்கியமாக ஒரு ஞாபகப்படுத்த ஆசைப்பட்றேன். உங்களுக்கு அப்துல் கலாம் அவரை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு அவர் ஒரு ஜனாதிபதியாக தெரியும், ஒரு அணு விஞ்ஞானியாக தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, என்னை ஜனாதிபதியாக நான் அறியப்படுறதை விட, ஒரு அணு விஞ்ஞானியாக அறியப்படுறதை விட ஒரு நல்ல ஆசிரியர்னு எனக்கு சொன்னீங்கன்னாக்கா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையில் அப்படியே சொல்லிடுறேன். மக்கள் என்னை ஒரு நல்ல ஆசிரியராக நினைவில் வைத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். இது அவர் சொன்ன வார்த்தை. ஒரு டிவியில் ஒரு பேட்டி எடுக்கும்போது சொன்ன வார்த்தை அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி வந்து தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல தன் மாணவன் சான்றோன் என கேட்ட ஆசிரியனாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வும் என்னுடைய மனக்கண் முன் அப்படியே தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சேலத்தில் எங்கே இருந்தோம், என்னென்னா இப்போ நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு கணக்காசிரியராக நான் என்ன பண்ண முடியும்? பெரிய பேச்சாளராக இருக்க வாய்ப்பு இல்லை. கணக்காசிரியர்லாம் பார்த்தா மேக்ஸ் வாத்தியார் பார்த்து ஓடுறாங்க. ஏன்னா வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனானாக்கா என்னன்னாக்கா மேத்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி போகிறான். என்ன ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஒரு தொல்லையான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இந்த விவேக் வந்து ஒரு படத்தில் பண்ணி விட்டார். என்னது, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தாசா லாட் லபக் தாசான்ட்டு, நான் என்னுடைய புக்கில் வந்து என்னுடைய பேர் போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்து யாராவது டவுட் இருந்தால் கேளுங்கன்னு ஒரு வரி போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக 11 மணிக்கு பண்ணுவான். பண்ணி, சார் எனக்கு இது டவுட்டு, சரி இதை டவுட் தான் கேட்குறேன் போகிறது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்க. நாங்கள் 4 பேராக இருக்கோம். அதே டைலாக் அப்படியே ரிப்பீட் பண்ணான். சரி இதை வில்லங்கமாக தான் இருக்குது போல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை எடுத்துட்டேன். வேணான்ட்டு போய் இப்போல்லாம் என்ன பண்ணுறானாக்கா, நாளைக்கு எக்ஸாமாக முதல் நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறேன். பிரச்சனையே வேண்டான்ட்டு. எவன் எப்போ பேசுவானேன்னு தெரிய மாட்டேன். ஏன்னா நான் நல்ல நிலையிலும் இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமான நிலையிலேருந்து தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து பேசுகிறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த பப்ளிகேஷன் நான் கிட்டத்தட்ட எனக்கும் வந்து 25 ஆண்டுகள் நிறைவேறிகிறது பப்ளிகேஷன் ஆரம்பித்து. இது முழுக்க காரணம் யாருனாக்கா எங்கள் இருக்கிற மேடமும் சார் தான். அவங்களாம் என்னை என்கரேஜ் பண்ணலான்னாக்கா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய புத்தகங்களுக்கு வந்து முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எப்படி கொடுத்தா வந்து ஈஸியாக ரீச் ஆகும் பசங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 200 காலேஜுக்கு மேலே என்னோடய புக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கல்லூரிக்கு வெறும் பாடம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து கவியரங்கம் நடத்தியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கவியரங்கம் தலைப்பு கூட எனக்கு இன்னும் மறக்கலாம் ஞாபகம் இருக்குது. அழியாத கோலங்கள் ஒரு தலைப்பு, விடியலை நோக்கின்னு ஒரு தலைப்பு, 2 தலைப்பு கொடுத்து கவியரங்கம் நடத்தணும் நாங்கள் சேலத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதையெல்லாம் பாடி முடிச்சுட்டாங்க. கவியரங்கம் நடந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில். நிக்சன் சார்லாம் நல்லா தெரியும் எனக்கு, எங்கள் பக்கத்தில் இருக்கார் அவர். ரவிக்குமார் சார் தான் வந்து இப்போது அவர் இல்லைப்போ, அவர் கவியரங்கத்துடைய நடுவர் அவர். சரின்ட்டு இந்த பசங்க அழியாத கோலங்கன்ற தலைவில் பாடின பசங்க வந்து ஒரு முகாரி பாடினாலும் அந்த வரிகள்லாம் ரொம்ப ரசிக்கத்தக்க வரிகள். அதிகம் நான் சொன்ன வரிகள், அதே சொன்ன வார்த்தைகள் தான் அப்படி ஞாபகம் இருக்குது எனக்கு. அதே மாதிரி விடியலை நோக்கி என்ற தலைப்பில் பேசின மாணவர்கள் வந்து விடியாமல் விடமாட்டேன் நிறைய பேசினாங்க. நிறைய கவிதைகள் கொட்டிச்சு அப்படி அவங்ககிட்ட இருந்து. ஸோ விடியலை நோக்கி பேசிய மாணவர்கள் விடியாமல் விடமாட்டேன் என்று அர்த்தத்தினாலும் இந்த வரிகள் மிகவும் ரசிக்கத்தக்க கவிதைன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னேன், ஏன்னா மேக்ஸ் வாத்தியாரில் நான் மேக்ஸ் தான் பேசி ஆகணும். அதனால் வந்து இந்த கவிதைகள்
கூட்டலும் கழித்தலும் சேர்ந்து கழிந்து போகின்ற கவிதைகள் அல்ல. இவை கூட்டலுடன் கூட்டலை சேர்த்து நம்ம உள்ளத்தில் உவகை கூட்டி சென்ற வரிகள் அப்படின்ட்டு அந்த மேக்ஸ் டச் கொடுத்துட்டு வந்தேன் நான். அதெல்லாம் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது எனக்கு. அதே மாதிரி ஹாஸ்டலில் நாளைக்கு எக்ஸாம்னா நைட்டு 10 மணிக்கெலாம் போய் கதை தட்டி எழுப்பி பசங்க கேள்வி கேட்டு இதை படிங்க அதை படிங்கட்டெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேஷன் ரோட்டில் சேலம் ஜங்ஷனில் ஹாஸ்டலில் இருந்தது. அப்போ ஒரு டெம்போ ட்ராவலர் இருந்தது. நாங்கள் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சுருந்தோம், பாட்சா வேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில எனக்கு. ஆமாம், காசிநாதன் சார் பிரின்ஸ்பலாக இருந்தார். அவரோட சொல்லிட்டா போகிறோம், வேன் அனுப்பிச்சிடுவார், நேராக போயிட்டு அங்கே ஹாஸ்டலில் போய் பார்த்துடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகி ஒரு 20 பேருக்கு கோகுலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி அந்த வேன் பூரா போய் நின்று அங்கே நைட்டு பூரா அங்கே முடிச்சிருந்தோம். நான் நிக்சன் சார், பாலாஜி சார் அங்கே இருந்தோம். மேடம் விடாமல் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்காங்க உடம்பு பரவாயில்லையா அப்படின்ட்டு. அதாவது இப்போ பேரண்டல் கேர் வந்து ஒரு அம்மா அப்பா எவ்வளோ கேர் இருப்பாங்கன்னு தெரியாது. மேடம் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்குள்ள ஃபோன் பண்ணி பார்த்துருவாங்க, ஹாஸ்டலில் ஏதாவது பிரச்சனை சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்த பின்னாடி நான் போயிருக்கேன், இந்த பக்கம் ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் போய் பார்த்துருக்கேன் ஒரு வேனில் போய். நான் வந்து கணக்காக தான் பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், அதனால் கணக்காக பேசிட்டு போயிடுறேன். இந்த கவிதைகள் வந்து நான் போய் தெரியாதனமாக என் ஒய்ஃபிட்ட சொல்லி வச்சுட்டேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது மாதிரி நான் கவிதையாக கவிதையெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன பார்த்து ஒரு கவிதை பேசுங்க அப்படின்ட்டாங்க. நான் முன்ன பார்த்து கவிதை பேசுறதான். சரி, எனக்கு இந்த கவியரங்கத்தெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. மெகா டிவியில் கவியரங்கம், கம்பன் கலகம் ஒன்று கவிதை நிறைய கவியரங்கம் நடக்குது. யூடியூப் போட்டிங்கன்னா வரும், அது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய கேட்டிருக்கேன் மேடம் உங்கள் கவியரங்கம். ஸோ அதெல்லாம் பார்த்த ஒரு தைரியத்தில் சரி நம்ம எதோ ஒன்று எழுதிடலாம் அப்படின்ட்டு ஒரு நினப்பில் வந்து சரி எப்படியா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு முயற்சி பண்ணேன். இது முதல்ல வந்து நம்ம பாரதியார்கிட்ட போயிடலாம், பாரதியாரோட ஹெல்ப் கேட்கலாம். பாரதியார்னு உங்களுக்கு தெரியும், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவனோட ஹெல்ப் கேட்கலாம் போனாக்கா அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா கணக்கு மணக்கு பிணக்கு ஆமணக்குன்ட்டார். ஏன்னா அவருக்கு கணக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்ட். கணக்கு மணக்கு பிணக்கு ஆமணக்கு. சரி, அவர் நமக்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்ட்டு சரின்ட்டு கண்ணதாசன்கிட்ட வரலான்னு பார்த்தா கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்படை வைப்பவன் புவியியல் யானோர் புகழடை தெய்வம் அப்படின்ட்டு அவர் பண்ண தத்துவம்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா. சரி, இந்த மாதிரி தத்துவம் இப்போ நம்ம கவிதையில் வராது, வேண்டான்ட்டு விட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் ராமானுஜன் நம்ம கணித மேதை, கிரேட் கணித மேதை, உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தாக்கா அவர் 4000 கன்ஜெக்டர் எழுதி வச்சுருக்காரு. 4000 கன்ஜெக்டர் அப்படின்னாக்கா 4000 உண்மைகள் போகிற பகல் சொல்லிட்டு போயிட்டார். அது 100 வருஷமாக வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணவும் முடியல, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியல. ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஒன்று டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து ராமானுஜன் கொடுத்த டெக்னிக். அதே மாதிரி சூரியனில் இருக்கிற கருந்துளைகள் அதை பற்றிலாம் அவர் சொல்லி வச்சுருக்காரு. சரி, நம்ம வந்து 4000 கன்ஜெக்டர்லாம் படிச்சுலாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு அப்படியே இப்படி மேலே வந்தேன். பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டிவியில் ஒரு பாட்டு போயிட்டு இருந்துச்சு. இது என்னதுனாக்கா தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு. அது யார் எழுதுனாலும் உங்களுக்கு தெரியும், வைரமுத்து ஐயா எழுதின பாட்டு. சரி, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நாமளும் எழுதி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு கணக்காக தான் இப்போ பேச போகிறேன். என்ன பாட்டு எழுதுன்னு கேட்டுக்கோங்க. புள்ளி இட்டேன் அது அவள் நெற்றி பொட்டு ஆனது, வட்டம் இட்டேன் அது அவள் முகமானது, முக்கோணம் இட்டேன் அது அவள் மூக்கு ஆனது, நீள்வட்டம் இட்டேன் கண்கள் ஆனது, கூம்பு வரைந்தேன் காதுகள் ஆனது, பரவளையம் புருவங்கள் ஆனது, அதிபரவளையம் வாயானது, செவ்வகம் உடம்பாயிற்று, உருளை கழுத்தாக மாறியது, இணைக்கோடுகள் கை மற்றும் கால்களாக மாறின, எண்ணற்ற வளைகோடுகள் கூந்தலாக மாறியது, சிறிய வளையம் காதணியாக மாறியது, பெரிய வளையம் கை வளையல் மற்றும் கால் தண்டையாக மாறியது. பார்த்து பார்த்து வரைந்த உருவம் அது, புள்ளிகளாலும் கோடுகளாலும் ஆன உருவம் அது, சதுரம் செவ்வகம் வளையம் பரவளையம் அதிபரவளையம் போன்ற பல கணித வடிவங்கள் கொண்ட உருவம் அது. என்ன செய்வது, கணிதனுக்கு வாழ்க்கைப்பட்டால் கொண்டாட்டியை கூட கணக்காய் தான் பார்ப்பான். என்ன செய்வது, கணிதனுக்கு வாழ்க்கைப்பட்டால் கொண்டாட்டியை கூட கணக்காய் தான் பார்ப்பான். இதுதான் நான் எழுதி கொடுத்த கவிதை. நான் சொல்லிட்டு கணக்காக தான் பேசுவேன் சொல்லிட்டு நான் எனது மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் மற்றும் மேடத்துக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு விடைபெற்றுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. This was an inspirational speech. Our alumni from the batch of 1995 to 99 would like to present a digital projector as a token of gratitude